ரித்திகா வச்ச பொங்கல் வந்துட்டு புகை வரதை பார்த்தோன்னா அங்கே மாமியார் வந்துட்டு என்னம்மா தண்ணி ஊற்றலையான்னு கேட்க அவங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டாவை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு வேறு குண்டாவை வச்சு திரும்பவும் அவங்க வந்துட்டு உட்காந்து கூட சேர்ந்து பொங்கல் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இங்கே வந்து பாவை பாப்பா கூட செடின்னு விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்ருக்குறாங்க நம்மளோட இந்திராணி. இதை வந்துட்டு கபிலனும் அதாவது இவங்களும் ஐலியும் சிவாவும் வந்துட்டு நோட் பண்ணி சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க. எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சுக்கணும்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது வேணும்னே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டீ எடுத்துகிட்டு வந்து தாயேன்னு அயலிக்கிட்ட வந்து கேட்குறாங்க கபிலனோட அம்மா. சரின்னு போய் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ரித்திகா எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த புகையில் இருந்ததுன்னு சொல்ல அவங்களுக்கும் டீ எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து உட்கார வேணும்னே வந்துட்டு அவங்க அத்தையும் சித்தியும் வந்துட்டு டீ வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓ ஐடி வந்துட்டு சமைக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா, புரிஞ்சு போச்சுன்னு சிவா ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஐலி வந்தவுடனே சேரை போட்டு இங்கே உட்காரு, எவ்வளோ நேரம் தான் நீ அதை பார்ப்பேன்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. என்ன வேர்த்து இருக்குன்னு தொடச்செல்லாம் விடுறாரு, பில்டப் பண்ணி எல்லாரும் கடுப்பில் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்திராணி கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க, அவங்க 2 பேரும் இப்படி அந்நியமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நேராக செடியின் கிட்டே போகிறாங்க. இந்திராணி அவங்கள பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு சிவா வந்து நேராக வந்துட்டு என்ன சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தால் எப்படிம்மா, நீங்கள் போயிட்டு ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் போங்க, அப்போ தான் ஏதாவது வழிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஆமாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செடியினும் வந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. பாவையை வந்துட்டு ஐலிக்கிட்ட அனுப்பிச்சிடுறாங்க. அவை வந்து உட்காருன்னு சொல்லிட்டு ஐடி வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. அப்புறம் செடியன் போய் சேரை வந்துட்டு எடுத்து போட்டு இந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேறு ஆளுனா பாருங்கன்னு கோவமாக இந்திராணி அங்கேருந்து போக பார்க்க கையை பிடிச்சி உட்காரு இங்கே பாரு, ஊர் ஆளுங்கெல்லாம் டவுட் பட போகிறாங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் பார்க்குறாங்க அவங்களே. சரின்னு வேறு வழி இல்லாமல் இந்திராணியும் உட்காந்துறாங்க. இதை பார்த்த கபிலனோட அம்மா ஐயோ எங்கேருந்து இவன் வந்து இவன் கூட திரும்பவும் சேர்ந்துட்டானா நம்மளுக்கு தானே பிரச்சனை, சேர விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாரோட இதுவும் வந்துட்டு பொங்க ஆரம்பிச்சது. பால் பொங்கி எல்லாரும் குழவு போட்டுட்ருக்காங்க. ஐலி இது பொங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் ஐலி இது கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு பொங்கி எடுத்து அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இங்கே கபிலனுக்கு ஃபோன் வருது. உங்கள் வீட்டு இது உள்ளதாக வந்துட்டு லக்கேஜோடு தான் வந்துட்டு நான் நம்ம சரக்கு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ஏடி வந்திருக்கலாம், நம்ம இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறது தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே கபிலன் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் சரக்கெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு அதை கொண்டு வந்து சாமி இது கீழே வந்துட்டு ஒலிக்க வச்சிடுறாரு நம்ம கபிலன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ஊரோட இங்கே சாமி கும்பிட்டுட்டு ஊர் மரியாதையாக வந்துட்டு தட்டு இதுவெல்லாம் வந்துட்டு மரியாதைக்கு இது பண்ணுறாங்க. குடும்பத்தோடு வாங்க போகிறாங்க இந்திராணி. அப்போது ஒரு வில்லன் புதுசாக வராரு. அவர் வந்துட்டு இந்த ஊர்லேயே இருப்போமா நாங்கள், எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை, இவங்க வருஷத்துக்கு ஒரு முறை 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பணம் கொடுத்துட்டு இவங்க வந்து மரியாதை வாங்கிட்டு போங்களா, அதெல்லாம் முடியாது, இவங்களுக்கு கொடுக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.